நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையிலும் வெட்டுக்கிளிகளின் அட்டகாசம் ஆரம்பம். அக்கினியுடன் சங்கமமாகியது அமரர் ஆறுமுகனின் உடல். மலையகம் எங்கும் மக்கள் கண்ணீர். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்வு. நாளை அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் ஊரடங்கு தளர்வு. உலக அளவில் கோவிட் மரண எண்ணிக்கை 3,72,000 நெருங்குகிறது. கருப்பின மக்களின் போராட்டம் தொடர்கிறது. பல நகரங்கள் முடக்கம். போராட்டக்காரர்கள் மீது நாய்களை ஏவ தயாராகும் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடல் நூற்றுக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இன்று மாலை அக்கினியுடன் சங்கமமாகியது. பிரதமர் உள்ளிட்ட அரசு மற்றும் எதிர்க்கட்சியினரின் பங்கேற்புடன் நோர்வுட் மைதானத்தில் பூரண அரச மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றன. மலையகம் எங்கும் மக்கள் கண்ணீர் மல்க அமைச்சருக்கு விடை கொடுத்தனர். கொழும்பிலிருந்து ஹெலிகாப்டரில் எடுத்து வரப்பட்ட அன்னாரின் பூதவுடல் வெவன்டன் இல்லத்தில் வைக்கப்பட்டது. பின்னர் அஞ்சலிக்காக கொட்டக்கலை தொண்டமான் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டது. இன்றைய தினம் கொட்டக்கலை CLF வளாகத்திலிருந்து நோர்வுட் மைதானத்தை நோக்கி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் எடுத்து செல்லப்பட்டது. மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் இறுதி நிகழ்வுகள் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய மாலை 3:15 மணியளவில் ஆரம்பமாகின. சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் DBG குமாரஸ்ரீ வரவேற்புரை நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாத உரைகள் இடம்பெற்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இரங்கல் உரையை மத்திய மாகாண ஆளுநர் லலித்யூ கமகே வாசித்தார். அதன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அனுதாப உரையும் இடம்பெற்றது. වගේම තමන්ගේ ජනතාව ජීවත් වන වතුනවාස සංවර්ධනය කිරීම ගැන அமைச்சர் ஆறுமுகனின் பிரிவை தான் மிக அழுத்தமாக உணர்வதாகவும் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் தன்னை சந்தித்தமையை மறக்க முடியாது என்றும் பிரதமர் தனது உரையின் போது குறிப்பிட்டார். மேலும் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மலையக மக்களை மாத்திரமல்லாது நாட்டு மக்கள் அனைவரையும் நேசித்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவருடைய இறுதி மனுத்தியாளங்களின் போதும் மக்களுடைய பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்த்துக் கொள்ளும் வழிமுறைகள் பற்றி என்னுடன் பேசினார். மலையக தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்து அன்றும் பேசியிருந்தோம். அது அவர் இறக்கும் முன் என்னிடம் முன்வைத்த இறுதி கோரிக்கையாகும். பெருந்தோட்ட மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி அபிவிருத்தி மற்றும் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் குறித்தும் கலந்துரையாடினோம். பிரதமர் நரேந்திர மோடி என்னுடன் தொடர்பு கொண்டு இரங்கலை தெரிவித்தார். குறிப்பாக மலையக மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவிக்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அரச தலைவர்கள் பலர் என்னுடன் பேசினார்கள். ஆறுமுகன் தொண்டமான் நமது மக்கள் என்றே தமது மக்களை அழைத்தார். அவர் உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன்பாக என்னிடமிருந்து விடைபெற்று விட்டார். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானுக்கு அரசாங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபங்கள். இதேவேளை நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் இரங்கல் உரை நிகழ்த்தினார். மேலும் நுவரெலியா மாவட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது இரங்கல் உரையை பதிவு செய்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கூடிய செயற்குழுவில் முன்வைக்கப்பட்ட இரங்கல் செய்தியை அவர் வாசித்தார். அதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மற்றும் நாடாளுமன்ற ஆளும் கட்சிகள் சார்பில்
அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே இரங்கல் உரை நிகழ்த்தினார். நிகழ்வின் இறுதியாக அமைச்சர் ஆறுமுகனின் புதல்வர் ஜீவன் தொண்டமான் நன்றி உரை நிகழ்த்தினார். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகளுக்காக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் இந்து மத கிரியைகளுக்கு அமைவாக அன்னாருக்கு இறுதி சடங்குகள் இடம்பெற்றன. மாலை 5:45 மணியளவில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடல் அக்கினியுடன் சங்கமமாகியது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்த விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல ரத்மலானே சொய்சாபுர பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு தொடர்பில் அங்குலான முரட்டுவ பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 2018ஆம் ஆண்டில் தெய்வலை கல்கிச மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் என தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் ஏற்கனவே விளக்கமறையில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரிடம் இருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் சிம் அட்டையொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி ரத்மலானை சொய்சாபுர ஹோட்டலுக்கு சென்ற அடையாளம் தெரியாத சிலர் தன்னியக்க துப்பாக்கியின் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த துப்பாக்கி பிரயோகிக்கப்பட்ட போது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டில் கல்கிச போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த கான்ஸ்டபிள் 2 உட்பட 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாளிகாவத்தை அப்பல்வத்தை என்ற இடத்தில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. இதில் 39 வயதுடைய நபர் ஒருவரே படுகாயமடைந்துள்ளார். குறித்த நபர் பாதாள குழுக்களுடன் சம்பந்தப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். இரு பாதாள கோஷ்டியினருக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவும் பகையே குறித்த துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் விவசாய நிலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த வெட்டுக்கிளிகள் அண்மையில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு படையெடுத்து மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே இலங்கையிலும் இவ்வாறான வித்தியாசமான வெட்டுக்கிளிகளை குருநாகல் மாவதகம பகுதி மக்கள் இன்று அவதானித்துள்ளனர். குருநாகல் மாவதகம பகுதி பிரான்சிஸ்காவத்தை கிராம பகுதி இது. இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கம் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பயிர் வகைகள், பழமரங்கள், காட்டு மரங்கள், செடிகள், கொடிகள் என சகலவற்றையும் இந்த வெட்டுக்கிளிகள் புசிக்கின்றன. இந்நிலையில் மாகாண விவசாய திணைக்கள கிளையின் மூலம் இந்த வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தெற்காப்பிரிக்க நாடுகள் மற்றும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த வெட்டுக்கிளி இனம் இதுவல்ல என்றும் இலங்கையில் ஏற்கனவே இந்த வெட்டுக்கிளிகள் இருந்துள்ளது எனவும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் பேராசிரியர் WMW வீரகோன் தெரிவித்துள்ளார். මේ පළඟටි උදුර ඇතරම මේ ඉන්දියාවේ තියෙන නැත්නම් අප්‍රිකාවේ තියෙන කාන්තාර පළඟටිය නෙමෙයි. නමුත් එහා සමානවම විශාල උදුරක් කළ හැකි පළඟටියේ. எனினும் இந்த வெட்டுக்கிளிகளும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அது தொடர்பில் விவசாயிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் பேராசிரியர் WMW வீரகோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
ඒකන්ද මේ ගොවි ජනතාවෙන් අපි ඉල්ලා සිටිනවා මේ වගේ පළඟටියෙක් දැක්කොත් මේ වගේ පළඟටි විශාල ගහනයක් දැක්කොත් වහාම අපි කුෂිකර්ම දෙපාර්තමේන්තුවට දැනුම් දෙන්න ළඟම තියෙන කුෂිකර්ම නිලධාරි මහත්මයා හම්බෙලා ඒ අවශ්‍ය උපදෙස් ලබාගෙන මේ මර්ධන කටයුතු කරන්න. இலங்கையின் எந்த பகுதிகளில் என்றாலும் விவசாயிகள் இவ்வாறான வித்தியாசமான வெட்டுக்கிளிகளை அவதானித்தால் உடனடியாக விவசாய திணைக்கள கிளை அலுவலகத்திற்கோ அல்லது அமைச்சுக்கோ அறிவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வாறு இனங்காணப்பட்டுள்ள இந்த வெட்டுக்கிளிகளை அவசரமாக கட்டுப்படுத்தாவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ள இந்த வெட்டுக்கிளிகளின் இனமல்லாத வேறு ஒரு வகை வெட்டுக்கிளி இனமான லோகாஸ்ட் இனம் என்ற வெட்டுக்கிளிகள் மூலம் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தன. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு எத்தியோப்பியா, சோமாலியா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 70 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கென்யா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அண்மையில் அறிவித்திருந்தது. லோகாஸ்ட் என்பது குறுகிய கொம்புகள் கொண்ட ஒரு வகையான வெட்டுக்கிளிகளாகும். ஒரே நாளில் 150 கிலோமீட்டர் வரை திரளாக இடம்பெயரக்கூடியவை. இந்த லோகாஸ் வெட்டுக்கிளிகள் தங்கள் பயணிக்கும் வழிகளில் பூக்கள், பழங்கள், விதைகள் போன்றவற்றை உணவுக்காக பயன்படுத்துகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த நிலையை கட்டுப்படுத்த 138 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் நிதி தேவைப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் தாக்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தன. 30 ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தை இந்தியாவின் வடபகுதிகளில் இந்த வெட்டுக்கிளிகள் ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வழமைக்கு மாற்றமாக இந்தியாவின் 5 மாநிலங்களில் விவசாய நிலங்களை இந்த வெட்டுக்கிளிகள் அழித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலைவன வெட்டுக்கிளி இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் மிகவும் அழிவுகளை ஏற்படுத்தும் பூச்சியாக கருதப்படுகிறது. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு சிறிய திரள் லோகாஸ் வெட்டுக்கிளிகள் ஒரே நாளில் 35,000 மக்கள் உணவு முன்னே உட்கொள்ளும் திறன் கொண்டவை. இந்தியாவில் அட்டூழியம் செய்து வரும் வெட்டுக்கிளிகளை சரியான முறையில் கையாளவில்லை எனில் விவசாயத்தை பெருமளவில் அழித்து உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இலங்கையின் குருநாகல் மாவத்தகும பகுதியில் இனங்காணப்பட்டுள்ள இந்த வெட்டுக்கிளிகள் தொடர்பில் இலங்கை மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அத்தோடு விவசாயிகள் இது தொடர்பில் முழுமையான அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வெட்டுக்கிளிகள் இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் மறுபுறம் ஒரு வகை குருவி இனம் சிறுபோக நெற்பயிர்களை அழித்து வரும் செய்தி எங்களுக்கு கிடைத்தது. திருகோணமலை பகுதியில் உள்ள சிறுபோக நெற்செய்கைக்கு இந்த குருவிகள் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேசத்தில் சிறு குளங்களை நம்பி விவசாயிகள் வேளாண்மை செய்து வருகின்றனர். கிண்ணியா விவசாய பிரிவிற்குட்பட்ட மணியரசன் குளம், பனிச்சம் குளம், நடுவூற்று குளம், குரங்குபாஞ்சான் குளம், வெள்ளங்குளம் உள்ளிட்ட சிறு குளங்களில் நம்பி விவசாயம் மேற்கொள்ளப்படும் நிலங்களே இவை. நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட வயல் நிலங்கள் 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் தனியான் குருவி என அழைக்கப்படுகின்ற குருவியினம் ஒன்று நெற்கதிர்களை உண்டு சேதப்படுத்துவதாகவும் இதனால் தாங்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரே அடியில் ஒரு 7,000-8,000 குருவி ஒன்றா குந்தி வீசுது. ஒரு நெல் எடுத்தாலும் அப்படியோ அந்த பெரிய பாதிக்கக்கூடிய அளவில் விவசாயம் இந்த பேன சிறுபோகம் காணப்படுது. எக்கச்சக்கமான குருவி வரும். குருவி சொன்னால் 7,000-8,000 கூட தான் இருந்துச்சுங்க. 10,000-15,000 குருவி நம்ம எண்ணி சேர்க்கலாது. அப்படி குருவி இருக்குது. 6,000க்கும் மேற்பட்ட குருவிகள் கூட்டம் கூட்டமாக வந்து நெற்கதிர்களை உண்டு அழித்து வருகின்றன. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், மாலை 3:30 மணி தொடக்கம் 6 மணி வரையான நேரங்களிலும் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த குருவிகள் நெற்கதிர்களை உண்டு அழிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு வருகின்ற குருவிகளை விரட்ட விவசாயிகள் மேற்கொள்ளும் செயலே இது.
குருவி தொல்லையாக தான் இருந்துச்சு. தாரதேசனால கேட்கல, ஒரு வயலுக்கு 2-3 பேர் காவலுக்கு போட்டாலும் அதுவும் தாங்குதில்லை, அப்படி குருவி நெருக்கமாக இருந்துச்சு. இப்போ இது என்ன மாதிரி இது செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சரியான நஷ்டமாக இருந்துச்சு. குருவிகளை கட்டுப்படுத்த என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் நாளை அதிகாலை 4 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையை பயன்படுத்தும் பயணிகள் மார்ச் மாத பருவகால அட்டையை ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை மாத்திரமே பயன்படுத்த முடியும் என ரயில் சேவை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாளை முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரையில் அனைத்து மாவட்டங்களிலும் இரவு 10 மணி முதல் மறுதினம் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. பின்னர் ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் சகல மாவட்டங்களிலும் மீள் அறிவித்தல் வரையில் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கம் பிறப்பித்துள்ள ஊரடங்கு சட்டத்தை மக்கள் பூரணமாக கடைபிடித்து வீடுகளிலேயே தங்கியுள்ளனர். இம்மாவட்டத்தில் நகரங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வீதிகளில் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 5-6ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையை பயன்படுத்தும் பயணிகள் மார்ச் மாத பருவகால அட்டையை ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை மாத்திரமே பயன்படுத்த முடியும் என ரயில் சேவை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாளை 33 ரயில்கள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ரயில் சேவை தற்போது கட்டம் கட்டமாக வழமையான நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவைகள் நிமித்தம் ரயில் போக்குவரத்து சேவையினை பயன்படுத்த நிறுவனங்கள் ஊடாக இதுவரையில் 19,593 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ள பாதுகாப்பு சுகாதார அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து ரயில் சேவையில் செயற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டத்தை மீறிய 86 பேர் 6 மணித்தியாலங்களுள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் 16 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 66,921 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 18,847 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 23,636 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1630 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 809 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 62 பதிவாகியுள்ளது. இவர்களில் 25 பேர் கடற்படை வீரர்கள் என்பதோடு ஏனைய 37 பேரும் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களாவர். இந்த 37 பேரில் கட்டாரிலிருந்து நாடு திரும்பிய 26 பேர், குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 8 பேர், மாலைத்தீவிலிருந்து நாடு திரும்பிய 3 பேர் உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குவைத்திலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 466 பேரில் இதுவரை 348 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்து தனிமைப்படுத்தல் மையங்களில் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 429 அமைந்துள்ளது. கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டவர்களில் 794 பேர் கடற்படை மற்றும் கடற்படை வீரர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக உள்ளனர். கடற்படை வீரர்கள் 388 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளான 794 கடற்படை வீரர்களில் 406 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 63,935 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டு பணியகம் இதனை அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1727 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரணில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1620 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 801 பேர் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 809 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 74 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகளில் கலந்து கொண்ட ஒருவருக்கேனும் கோவிட் தொற்று ஏற்படும் பட்சத்தில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அதிகாரமிக்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங்கவுக்கு ஆறுமுகன் தொண்டமான் தரப்பில் இருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த ஒருவரின் உடலை விற்று பிழைத்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது மட்டுமில்லாமல் ஒரு அரசு அதிகாரியின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளனர். இந்த நபர்களுக்கு யார் இந்த அதிகாரங்களை கொடுத்தது என்பதை தேடி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கோவிட்-19 தொற்று தொடர்பான அவதானம் இன்னும் இலங்கைக்குள் இருக்கின்ற நிலையில் ஆறுமுகன் தொண்டமானின் அஞ்சலி நிகழ்வுகள் நாட்டுக்குள் பிழையான முன்னுதாரணங்களை உருவாக்கியுள்ளது என்றும் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகளில் கலந்து கொண்ட ஒருவருக்கேனும் கோவிட்-19 தொற்று ஏற்படும் பட்சத்தில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு 2 யங் ஐலண்டர் விளையாட்டுக் கழக நலன்புரி சங்கம் இன்று இரத்த தான முகாம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. தேசிய மத ஒற்றுமைக்கான சமாதானத்தை வளர்ப்போம் என்ற துணிப்பொருளில் கொம்பனி வீதி டிமெல் பார்க் கட்டிடத்தில் கழகத்தின் தலைவர் காலி தலைமையில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் MIM இக்பால், கொம்பனி வீதி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மூவினத்தையும் சேர்ந்த மக்களுடன் போலீசாரும் இரத்தம் வழங்க வந்திருந்தனர். நாரகம்பிட்டி இரத்த பரிசோதனை வங்கியின் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களும் பொது சுகாதார வைத்திய பரிசோதகர்களும் வருகை தந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்களிடமிருந்து இரத்தங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த கிளப்பை ஆரம்பித்து இப்போ இருக்கிற இந்த கமிட்டி எங்களால் ஏழுமான அளவுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்லேயும் தான் அதே மாதிரி வெல்ஃபேர் செக்ஷன்லேயும் தான் நாங்கள் எங்களால் ஏழுமான பங்களிப்பை செஞ்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிளப்பை வெல்ஃபேர் ரெஜிஸ்டர் பண்ணி வெல்ஃபேர் மூலமாக எங்களுக்கு என்னென்ன இந்த ஸ்லேவாயின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஏழுமான இந்த குறிப்பிட்ட இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய இயலுமோ அதை மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டக்காரர்கள் திரண்டதால் அங்கு 4வது நாளாகவும் பல மாநிலங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனை அடுத்து பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டம் நடத்துவோர் மீது நாய்களை ஏவ வைத்திருப்பேன் எனவும் அவர்களை அதிகாரிகள் காப்பாற்றிவிட்டதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறை நடைபெற்ற மினியாபோலிஸில் வங்கி மற்றும் வணிகங்களை மக்கள் சுத்தம் செய்யும் காட்சிகளையும் காண முடிந்தது. அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் கடந்த 25ஆம் தேதி ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பின இளைஞரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரை தரையில் தள்ளி கழுத்தை காலால் நசுக்கினார். இதில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து போலீசாரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்னபோலிஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்தன. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு அங்கு அமுல்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஊரடங்கை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உணவகம், வங்கி ஆகியவை தீ வைத்து கொடுத்தப்பட்டன. பல மணி நேரமாக இருந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் அங்குள்ள கொரோனா பரிசோதனை மையங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை முன்பு போராட்டக்காரர்கள் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் புகைப்படங்களை ஏந்தி திரண்டு வந்ததால் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. இதனால் வெள்ளை மாளிகை சிறிது நேரம் பூட்டப்பட்டது.
இதேவேளை வெள்ளை மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது மிகவும் கொடூரமான நாய்களை ஏவி இருப்பேன் எனவும் அவர்களை துப்பாக்கி குண்டுகள் பதம் பார்த்திருக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் வெள்ளை மாளிகையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை எனவும் அவர்கள் மிக சாமர்த்தியமாக ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்கொண்டதாகவும் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெத்து கூச்சலுடனும் முழக்கங்கள் மட்டும் எழுப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை அட்லாண்டா உட்பட பல அமெரிக்க நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. அங்கு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். அத்துடன் கார் ஜன்னல்களையும் அடித்து நொறுக்கினர். இந்நிலையில் வன்முறை நடைபெற்ற மினியாபோலிஸில் வங்கி மற்றும் வணிகங்களை மக்கள் சுத்தம் செய்யும் காட்சிகளையும் காணக்கூடியதாக உள்ளது. மினியாபோலிஸில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கைது செய்யப்பட்ட இடத்தில் மக்கள் அமைதியாக கூடி பூக்களை வைக்கும் காட்சிகளையும் காண கிடைத்தது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 61 லட்சத்தையும் கடந்துள்ளது. கோவிட் நோய் தொற்றால் இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 3,71,000 கடந்துள்ள நிலையில் 27 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். சவுதி அரேபியா உள்நாட்டு பயண தடையை நீக்கிய பின்னர் கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு மத்தியில் சுகாதார நெறிமுறையை பின்பற்றி ரியாதில் உள்ள கிங் ஹாலித் சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு விமானங்களுக்காக புறப்படும் மண்டபத்தில் பயணிகள் உடல் வெப்பநிலை சோதனைகளை மேற்கொள்கின்றனர். பிரேசிலில் கோவிட்-19 தொற்றால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 28,849 உயர்வடைந்து விட்டது. தற்போது கொரோனாவால் அதிக இறப்புகளை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் பிரேசில் 4ஆம் இடத்தில் உள்ளது. ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை பிரேசில் முந்தியுள்ளது. நேற்று மட்டும் பிரேசிலில் 33,274 பேருக்கு புதிதாக கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரேசில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவல் படி இதுவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கட்டுப்பாடுகளை விரைவாக தளர்த்தினால் ஆபத்து என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்து நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு 2 மாதங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வருகிறது. நாளை முதல் கட்டுப்பாடுகள் சற்றே தளர்த்தப்படுகின்றன. இது பற்றி பேராசிரியர் ஜான் எட்மண்டன்ஸ் கூறும்போது, கட்டுப்பாடுகளை தளர்த்தும் முடிவு அரசியல் முடிவு என்று குறிப்பிட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு பிறகு ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா பள்ளிவாசல் மக்களின் தொழுகைக்காக திறக்கப்பட்டுள்ளது. சவுதியில் உள்ள மக்கா மதீனாவுக்கு பிறகு இஸ்லாமியர்களின் 3வது புனித தலமாக இந்த பள்ளிவாசல் உள்ளது. பாதுகாப்பு முகக்கவசம் அணிந்தபடி நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு தொழுகை நடத்தினர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 8,380 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 நோய் தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரை ஒரே நாளில் பதிவாகும் அதிகபட்ச எண்ணிக்கை இதுவாகும். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 193 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் இதுவரை கோவிட்-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,82,889 உயிரிழப்பு 5,186 அதிகரித்துள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீடித்து நேற்று மத்திய அரசு அறிவித்தது. மற்ற இடங்களில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ந்து 4வது கட்டமாக நீடிக்கப்பட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடைய இருந்தது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கும். அங்கு எந்த தளர்வும் இன்றி நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா வீரர்களை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. நாசாவை சேர்ந்த 2 விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் கடந்த 28ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆராய்வு மையத்திற்கு செல்ல இருந்தனர். எனினும் சீரற்ற வானிலை காரணமாக சர்வதேச விண்வெளி ஆராய்வு மையத்திற்கு அனுப்பும் நாசா வீரர்களை அனுப்புவது ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நிகழ்வில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கலந்து கொண்டார். ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்ததும் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஊழியர்கள் தங்கள் மகிழ்வை ஆரவாரத்துடன் வெளிப்படுத்தினர். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.